வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். நான் டாலியா ஃப்ளவர் சீட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது வந்து அன்பாக்சிங் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுதான் வந்து அந்த ஃப்ளவர் சீட். கொஞ்சமாக மண்கலவை, நல்ல உதிரியான மண்கலவையில் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பாக்கெட்டில் வந்து கோகோ பித்து வந்து கூட கொடுத்துருந்தாங்க. கொஞ்சமாக இருந்ததுனால நான் வந்து மண் கலவையில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் மேலோட்டமாக மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். உதிரியான மண் கலவை தான் வந்து எடுக்கணும். அப்போ தான் இந்த பூக்கள் வந்து பூச்செடிகள் நல்லா வளரும். விதைகள் போடும் பொழுதுமே நீங்கள் அந்த மாதிரி மண்கலவை வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து மேலோட்டமாக நீங்கள் தூவி விட்டாலே போதும். லைட்டாக பழம் எடுத்து அப்படி போடணுங்கிறதுலாம் இல்லை. இப்படி தூவி விட்டுச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் லேயர் மண் போட்டு மூடிடுங்க. ஏன்னா மேலே தண்ணி விடும் பொழுது அந்த விதைகள் வந்து அசையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சமாக மண் போட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றி விட்டால் போதும். நான் வந்து செஞ்ச 3ஆவது நாள்லேருந்து எனக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. நாற்றுக்கள் வந்து நம்ம அழகாகவே வந்து வளர்ந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. எல்லா நாற்றுக்களுமே வந்து வந்துடுச்சு. இது வந்து இனி ஒவ்வொன்றையும் வந்து மண்கலவையில் நான் வந்து மாற்றி வைக்கிறேன். அப்புறம் வந்து அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு நாற்றுக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீசனில் சம்மர் சீசனில் எப்படி வளரும்னு தெரியல, ஆனாலும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.